என்ன இந்த கைலாசத்தை இன்னும் காணா? நான் ஊருக்கு வேற போகணும். இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வர்றீங்க. வேலையில ஒரு சின்சியாரிட்டி வேண்டாமா? சொல்லாத வேலை, பாக்குறது பணம் காக்குற வேலை. இதுல என்ன சின்சியாரிட்டி? ஏன் லேட்னு போனா கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாம்பட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை தானே பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த இத பிடி, இந்த சாவி வச்சுக்கோ. பத்திரம் பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இதை திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரேன். என்னது சிரிக்கிறான்? சிரிச்சுக்கிட்டே செய்து போயிட்டானா? அட அனாத நாயே, அரணக்குடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருப்ப வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 பேரும் வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட், இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட்டு. நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டி பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 days கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 days? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏண்டா இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உறைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டு நின்னா 2 ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளு பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா, அதெல்லாம் ஓகே. நடிக்கிறது ஈஸிடா, ஆனா பொண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரி, யார் வேணாம் படுங்க படுங்க. இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போட்டு வரேன். போர் அடிச்சது, வெளியே போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் டேய் ஓட்டப்பஞ்சி, டேய் டேய் எங்க? டேய் எங்க? என்னடா என்ன? இங்க வந்து வந்தானா? ஆமாண்டா, இந்த படுத்துட்டான்டா. கேட்டா போனங்கறான். எங்கடா போயிட்டு வந்தானா? வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா, யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சுமுத்து, நீ சாகல, இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் பணம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார்.
என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன். பாடி அறுத்தலாமா? அட பாவீங்களா, ஏமாந்தா அறுத்துருவானுக்கு போட்டிருக்கேன். யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார். அதுல ஒண்ணு தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார் உங்களுக்கு தாண்டவராயம் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார் அது எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினாத்தான் வேலை நடக்கும். ஆமா. நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா ஒரு ஆப்பு காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன், அதை என் பொண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு சீட்டிங் பண்ணல, அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? அடிகார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பணமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு ருசி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு. ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன ஏய், இத்தனை புணநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட்டு வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. அட, என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருது? டேய், யாரா அது? சுமங்கலியா ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. அடடடடடா, இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. நீங்க எதுக்கு அழுவீங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் 100ல 1. உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவல பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா, மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாடா நாயே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலாம் தான். நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம். இவரும் பாத்து போங்க. லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளையே வராரே. ஹை 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 ஹை. என்ன உன்னை யாரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? என் ஒய்ஃப்டா. டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். என்ன என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க? அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளே இருங்க, வெயிட் பண்ணுவோம். டேய், இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு சேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. டக்குன்னு மாலைய மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம்? எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கருத்து நீட்டு? ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோர்த்தீங்களாம் அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாரா நீ. ஐயோ, தாண்டவராயன் ஆவியா வந்துட்டான். ஐயோ, ஆவியா? இவருக்கு 2 பேரையும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு. அதையும் கெடுத்து புட்டியாடா போன பயல.